முதுமையில் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். பட்ஜெட்டிங் எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும் பொருந்தும், முதுமையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நம்ம பே பண்ணுற இதெல்லாம் வருடம் தோறும் நம்ம பே பண்ணுவோம், இல்லை ஆஃபர்லி பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதையெல்லாம் நம்ம 12ஆல் வகுக்கலாம், இல்லை 6ஆல் வகுத்து மாத செலவுகளாக இன்சூரன்ஸஸ் உள்புற நோயாளிகளுக்கு தான் கிளைம் தருவாங்க. நீங்கள் அட்மிட் ஆனால் தான் கிளைம் தருவாங்க. ஆனாலுமே இன்னும் பல இன்சூரன்ஸ் காப்பீடுகள் இருக்குது. நீங்கள் புறநோயாளியாக இருந்தாலுமே உங்களுக்கு கவரேஜ் வரும். பிரச்சனை இருக்குது, இது தமிழர்களுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்ன அப்படின்னா, செலவு பண்ணுறதுலேயே நம்ம தயங்குறோம். அதிகமாக பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை எப்படி சொத்தாக மாற்றணும் அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்குமே தவிர, அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெருசாக கவனம் செலுத்துவது கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி பட்ஜெட் போடும்போதே பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசிட்டு வரோம். அதில் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, முதுமையில் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். பட்ஜெட்டிங் எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும் பொருந்தும், முதுமையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டா நமக்கு தான் வருமானமே இல்லையே, அப்புறம் நம்ம ஏன் பட்ஜெட் போடணும், இருக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டிங்கை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் முதுமையில் தான் நம்ம முக்கியமாக பட்ஜெட் போடணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பட்ஜெட்டை சரிபார்க்க வேண்டிய நிலைமையிலும் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்னதான் முதன்மையான வருமானமான சேலரி வரலை அப்படின்னாலுமே நமக்கு பிற வழிகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பென்ஷன் வரலாம், பலர் சீனியர் சேவிங் ஸ்கீம்ஸில் பணம் முதலீடு பண்ணி வச்சுருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணி வச்சுருக்கலாம், ஷேர்ஸில் வரலாம், டிவிடெண்ட் மூலமாக வரலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எஸ்டபிள்யூபி வரலாம். இப்படி பல வழிகளில் நமக்கு பணம் வரலாம். இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் இன்கம். முக்கியமாக ரெண்டல் இன்கம், அதை விட்டுட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வருகின்ற வருமானத்தையும் நம்ம ஒரு முதன்மையான வருமானமாக இனியாவது கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் டிவிடெண்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு 10,000 12,000 தான் டிவிடெண்ட் வரும். அப்போ என்னென்னா, மாதந்தோறும் 50,000 வாங்கிட்டு இருந்தேன், இது வருடத்துக்கு 12,000 தானே வருது, இதெல்லாம் நான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கணக்கிட முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வருமானம் நிற்குது அப்படிங்கும்போது செலவுகளும் பெரும்பகுதி அந்த வயதில் நின்றுடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த விகிதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வருகின்ற குறுகிய டிவிடெண்ட் இன்கமே கூட ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு அதை நம்ம மதிக்கணும். அப்படி மதித்து ஒவ்வொரு இன்கமையும் நீங்கள் மாதத்துக்கு கணக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம். அப்போது எக்ஸ்பென்சஸுக்கு வரும்போது நம்ம இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். முதுமை அப்படிங்கும்போது நம்ம எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாம் அவ்வளவு நாட்கள் வாழ்ந்த அதே வாழ்க்கை தரத்தை தான் நம்மளோட முதுமையில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படியான சூழல் தான் பெரும்பகுதியானருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆப்டிமிசமாகவே சொல்லலாம். நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா, பிள்ளைகளுக்கான செலவு பெரிய செலவு இப்போ அதுதான். தமிழ்நாட்டில் பிள்ளைகளுக்கான கல்வி செலவு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதியை எடுத்துக்குது. அது இந்த வயதில் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணவும் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் அவங்களே வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களே சம்பாதிக்க தொடங்கிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பெரிய அளவு குறையும் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டு செலவுகள் எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த செலவுகள் எல்லாம் தங்கள் கையில் வச்சுக்கிறாங்க. பிள்ளைகளுடைய சம்பளத்தையும் இல்லை வேறு வருமானத்தையும் வாங்கிக்கிறாங்க. மொத்தமாக சேர்த்து இவங்களே பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது, தப்பு, இப்படி 2 விதமாகவும் நம்ம பேசலாம். அந்த டாப்பிக்கை வெளியெடுத்து வச்சிடலாம். நீங்கள் இப்படி அவங்களுடைய பணத்தை வாங்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க செலவையும் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய செலவாக தான் நீங்கள் கருதி பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இல்லாதவர்கள் மிக எளிமையாக உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாருங்கள். அந்த எக்ஸ்பென்சஸும் நாம் எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. நாம் எப்படி பிள்ளைகளோட செலவு குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நமக்கான அந்த வாராந்திர செலவுகள், வேறு என்டர்டெயின்மெண்ட், ஜிம்மு செலவுகள், இப்படி பெரும்பகுதியான செலவுகளை நாங்கள் பார்த்த வரைக்கும்
கம்மி பண்ணிடுறாங்க, பெருசாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செலவுகளெல்லாம் நம்ம கணக்கிட்டோம், அதை மாதத்துக்கு கணக்கிடணும். சில செலவுகள்லாம் வந்து வருடத்துக்கு தான் வரும். முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நம்ம பே பண்ணுற இதெல்லாம் வருடந்தோறும் நம்ம பே பண்ணுவோம், இல்லை ஆஃபர்லி பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதையெல்லாம் நம்ம வந்து 12ஆல் வகுக்கலாம், இல்லை 6ஆல் வகுத்து மாத செலவுகளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இன்கமும் வந்துடுச்சு, எக்ஸ்பென்சஸும் வந்துடுச்சு. இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட குறைஞ்சது ஒரு 15%, 20%ஆவது சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு பால்மார்க் ஃபிகர் மாதிரி நமக்கு 15-20% சர்ப்ளஸாக நிற்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு. நம்ம வந்து 60 வயசுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைன்னு பல பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷம் வாழ போகிறோம். அதுக்கு இந்த 20% தான் பயன்பட போகுது அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக எல்லாருக்கும் இந்த பட்ஜெட்டிங் போர்டில் இருக்க சிரமம் என்னென்னா, இதை எப்படி போடணும், மனக்கணக்கில் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் அப்படிங்கிற புரிதலில் சொல்கிறோம். ஒரு நோட் புக் எடுத்து கூட நீங்கள் போடலாம். உங்களால் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எக்ஸலை பயன்படுத்தலாம். இல்லை ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதோடையும் டைப் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் இவ்வளோ கூர்மையாக பண்ண வேண்டிய விஷயம் தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற கணக்கிடுற விஷயம். இந்த இன்கம் தெரிஞ்சிடுச்சு, நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சிடுச்சு, அதுக்கு சர்ப்ளஸும் வந்துடுச்சு, இதெல்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னு ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஆரம்பத்தில் உருவாக்கி வச்சுட்டாலுமே 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுடைய செலவுகள் எதில் அதிகமாகுது, எதில் குறையுது அப்படின்னு பார்க்கணும். மருத்துவ செலவுகள் தான் பெரும்பகுதியே வந்து இப்போது முதியோர்களுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு சரியான இன்சூரன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த மாத செலவாக இருக்கட்டும், மாத வருமானம் இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, முதல்ல இதெல்லாம் எதுக்கு பெரிய நிறுவனங்களில் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய நிறுவனங்களில் ஏன் போடுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அதிகமாக செலவு வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன். உங்களுடைய ஹெல்த்துக்கு இஷ்யூக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் மூலமாக அந்த ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பல இன்சூரன்சஸ் வந்து உள்புற நோயாளிகளுக்கு தான் கிளைம் தருவாங்க. நீங்கள் அட்மிட் ஆனால் தான் கிளைம் தருவாங்க. ஆனாலுமே இன்னும் பல இன்சூரன்ஸ் காப்பீடுகள் இருக்குது. நீங்கள் புற நோயாளியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கவரேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிநபராகவே நம்ம பட்ஜெட் போடுவதற்கான மிக முக்கியமான காரணமே எந்தெந்த இடத்துல சிக்கல் வருதுன்னு தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அந்த சிக்கலை தீர்க்க வேண்டும். இது நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது பல விஷயங்களில் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கலாம். இதில் முக்கியமாக ஒரு பிரச்சனை இருக்குது. இது தமிழர்களுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து என்ன அப்படின்னா, செலவு பண்ணுறதுலேயே நம்ம வந்து தயங்குறோம். அதிகமாக பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை எப்படி வந்து சொத்தாக மாற்றணும் அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்குமே தவிர அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பெருசாக கவனம் செலுத்துவது கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி பட்ஜெட் போடும்போதே ட்ராவல் அண்ட் டூர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். குறிப்பிட்ட தொகை வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கிளைண்ட்டுக்கு சொல்கிறது என்னென்னா, உடல்நலன், மனநலன், எக்ஸ்போஷர், நெட்வொர்க் இதுக்கெல்லாம் தாராளமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாம் வந்து மாதந்தோறும் 15%, 20% உபரியை எடுப்பதற்காக பட்ஜெட்டிங் போடலை. நம்ம வாழ்க்கையை வந்து இனிமையாக்க தான் பட்ஜெட்டிங் போடுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துட்டு நம்ம பட்ஜெட் போட தொடங்கினா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை போடுவோம் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பட்ஜெட் எப்படி போடலான்னு தெரிஞ்சிருப்பீங்க, எந்தெந்த டூல்ஸை யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருப்பீங்க. எதுக்கு பட்ஜெட் போடணும், காசை மிச்சப்பிடிப்பதற்காக பட்ஜெட் போடுவது கிடையாது, வாழ்வை இனிமையாக வாழ்வதற்காக பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க. இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னாலும் உங்கள் அனுபவத்தின் மூலமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை எல்லாரும் பின்பற்றி வளருவோம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.